5 கோசம் வைரம் 100 வருஷம் ஒரே கால் மேலே அந்த அசுரன் தவ பண்ணாரு. தவ பண்ணிக்கு அப்புறம் அந்த அசுரனுக்கு வர கிடைச்சுதான். அந்த அசுரன் வரல என்ன கேட்டாரு, நான் கண்ணுல யாருக்கு பார்க்குவோம், அந்த ஆள் சத்து போனோம், சத்து போயிடுவான அவருடைய ஆத்மாவுக்கு நேரே ஒரு சோழத்தில் ஒரு இடம் வேணும். இந்த மாதிரி 100 வருஷம் தவ பண்ணிக்க அப்புறம் அந்த அசுரனுக்கு வர கிடைச்சுதானா ஒரு பிரச்சனை ஆகி போச்சு. ஏன்னா நம்ம எல்லாருக்கு பிறந்த நாளுக்கு முன்னாடியே எல்லாருக்கும் தலைமையில பேச குடிச்சு பிரம்மா நம்ம எல்லாருக்கு பிறந்து கூட்டுக்கிறாங்களா. அந்த அசுரன் பார்த்துக்கிறாருன்னா அந்த காலத்துல யாருக்கு 100 வருஷம் 90 வருஷம் சின்ன பெருசு யாரோ அந்த அசுரனுக்கு கண்ணுக்கு நேர காட்டுக்கிறாங்கன்னா எல்லாரும் சத்து போயிருக்கிறாரு. அதே விதிக்கு மாறியாய் போச்சு. அதனால் பிரம்மா விஷ்ணு மகேஷ் 36 கோடி தேவதாக்கள் எல்லாரும் ஒன்றாங்க வந்து அந்த அசுரனுக்கு இங்கே சாந்தி பண்ணி காலத்துல முதல் வரைக்கும் மாத்தி அவனுக்கு திருப்பி ஒரு வாரம் கொடுத்துட்டு போனார். நீ முன்னாடி கண்ணுல பார்த்துட்டு சோறு கதை அனுப்பிட்டு இருக்கீங்களா, நாளைக்கு எல்லாரும் சத்து போயிடுவாங்க. திருப்பி நீங்க யாருமே அனுப்ப முடியும். இனிமே நீங்க கீழே இருக்கணும். யாருக்கு வம்சத்தலை குடும்பத்தலை யாரோ சத்து போயிடுவான அவங்க தான் முன்னோர்களுக்கு நம்பிக்கை வருவாரு. வந்துட்டு உங்கள் மேலே உட்காரட்டை யாரோ கையாளுக்கு பூஜை பண்ணுவாங்களானா அவங்களுக்கு முன்னோர்களுக்கு நீங்க சோழத்தலை போறதுக்கு ஒரு வழி கொடுக்கணும். அதனால் கயா பிண்டம் மோப்பிண்டம் அப்போ இந்த ஊர் காரியம் நடந்துட்டு இருக்காரு. இங்க ராவ் காலம் ஏன் கண்டம் நாள் நட்சத்திரம் எதுவுமே பார்க்கக்கூடாது. சூரிய உதயம் சூரியாஸ்திக்கு முன்னாடி வரைக்கும் இந்த காரியம் வேலி இங்கே நடக்கும். அதுக்கு அப்புறம் இந்த ஊர்ல சீதை தசரத சக்கரவர்த்திக்கு பிண்டம் பண்ணாரு. அந்த காலத்துல இங்க பெண்ணகளோட அதிகாரம் விதியூர் காசி ராமேஸ்வரம் பத்ரி இங்கேயோ கோயிலா லேடிஸ் பிண்டம் பண்ண முடியாது. கையா ஒரே இடம் தான். ஆம்பளை மாதிரி பெண்கள் சுமங்கி வீடோ யாரோ தனியா வந்தேன்னா கையால மட்டும் லேடிஸ் பிண்டம் போட முடியும். இப்படி வனவாசம் முடிஞ்சு காலத்துல ராமர் சீதா எல்லாரும் இந்த ஊருக்கு வந்திருக்காங்களா.